என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். இந்த அப்பனிடத்தில் இருக்கின்ற செய்தியினை நீ முழுவதுமாக கேட்டுவிட்டாயானால் உன் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய உண்மைகளையும் உனக்கு அத்தனை சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும், உனக்கான முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் போதும். இது நாள் வரையில் யாருக்காக இந்த வாழ்க்கையில் நீ எத்தனை கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தாயோ அவர்கள் இன்று உன்னை பார்த்து வேடிக்கையாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்திலிருந்து எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது உன்னை ஏமாளியாக்க நினைத்து இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் உன்னுடைய தவறும் இருக்கின்றது. என் செல்லமே, உதவிகள் என்பது தேவைக்கு தானே தவிர ஒருபொழுதும் அதை ஒரு பழக்கமாகவே செய்து கொண்டிருக்கக்கூடாது. அப்படியானால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எப்பொழுதும் நீதான் உதவி செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையை எப்படித்தான் வாழ்வார்கள்? யாருக்காகவும் எதையுமே செய்யாமல் என் பிள்ளையே உன்னை இருக்கச் சொல்லவில்லை. இந்த கருப்பன் யாருக்கு நீ செய்ய வேண்டும், எதற்கு நீ செய்ய வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தெளிவாக உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த அப்பன் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில உண்மையான விஷயங்களை நீ தெரிந்து கொள். சில நேரங்களில் உன்னை ஏமாற்றி அதில் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்ற சில பேரை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? நல்ல வேளை, இன்று நாம் இவர்களை ஏமாற்றி விட்டோம், இவர்களை ஏமாற்றி இன்று நாம் சந்தோஷம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி சிலர் மன மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, உன்னை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்றே சிலர் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஒருபொழுதும் நன்றாக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகிவிட்டது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு அதனால் நாம் நன்மைகளை அடைந்துவிட வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். என் செல்லமே, அதற்கு இந்த கருப்பண்ணசாமி ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டேன் அல்லவா? இவர்கள் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் இவர்களுக்கு கஷ்டங்களை இனிமேல் கொடுக்கத்தான் போகிறது. என் பிள்ளையே, நீ இதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறாய். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது போன்ற விஷயங்களை இப்பொழுது உனக்கு சொல்லிவிடப் போகிறேன். பல நாள் கஷ்டங்கள், பல நாள் விருப்பங்கள் என்று எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் சந்தித்த உனக்கு இதுபோன்று உடனிருந்து கொண்டு செய்கின்ற வேலைகள் ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடிவதே இல்லை. ஏனென்றால் அவர்கள் நடிக்கின்ற நாடகம் அத்தனை அருமையாக இருக்கின்றது. அதனால்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களும் வேதனைகளும் வந்துவிட்டது. உன்னை சோதிக்க நினைத்தவர்களை இனியும் நான் சாதாரணமாக விட்டுவிடப் போவது இல்லை. என் செல்லமே, அவர்கள் உனக்கு செய்த பாவத்திற்கெல்லாம் தண்டனையை அனுபவிக்கப் போகிறார்கள். என் பிள்ளையே, நீ நினைக்கின்றாய் அல்லவா, இவர்கள் நமக்கு செய்த பாவங்களுக்கு இவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நான் தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறாய் அல்லவா? உண்மையில் அது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இனிமேல் தானே நீ காணப் போகின்றாய். அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்ணார கண்டு இனிமேல் மகிழ்ச்சி அடையப் போகின்றாய். என் பிள்ளையே, மற்றவர்கள் நமக்கு கெடுதல் செய்தாலும் நாம் அவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய பிள்ளைதான் நீ. ஆனால் அவர்கள் உனக்கு கெடுதல் செய்தது எத்தனை பெரியது தெரியுமா? அதனால்தான் இப்பொழுது அவர்களுக்கு தண்டனையும் கிடைக்கப் போகிறது. என் பிள்ளையே, அவர்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் பொழுதுதான் தர்மம் நிச்சயம் வெல்லும் என்ற நம்பிக்கையானது எல்லோருக்கும் வரும். உன்னுடைய மனதும் நிம்மதி அடையும் அல்லவா?
இவர்களுக்கு தெய்வத்திடம் வந்து நீ அதிகமாக முறையிட்டு எனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு தண்டனை கொடு அப்பனே என்று முறையிட்டாய் அல்லவா? எந்த ஒரு விஷயத்தை இந்த கருப்பனிடத்தில் நீ அதிகமாக முறையிட்டாயோ அந்த ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது நடத்தி காட்டப் போகிறேன். அதன் பிறகு இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் வந்துவிடப் போவது இல்லை. இவர்களுடைய தலையீடு என்றுமே உனக்கு இருக்கப் போவது இல்லை. என் செல்லமே, இவர்களையெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம் நீ அடையாளம் காணாமல் இருந்து பழகி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இவர்கள் செய்ய துணிந்து உன்னை அழித்திருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் என் பிள்ளையே, உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதன் பின்னால் இருக்கின்ற சில நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனிமேல்தான் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலம் இருக்கிறது. ஆணவத்தில் துரோகங்களை செய்து கொண்டு உன்னிடத்தில் ஏமாற்றிய இவர்களின் ஆட்டம் எல்லாம் சில காலம்தான். தெய்வத்தின் முன்பு இதுவெல்லாம் பலிக்காது அல்லவா? தெய்வம் தன்னுடைய ஆட்டத்தை ஆட தொடங்கிவிட்டால் இவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை உன்னால் யோசித்து கூட பார்க்க முடியாது. என் செல்ல குழந்தையே, இன்று நான் உனக்கு செய்கின்ற இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, நீ அடைய நினைத்த இலக்கை அடைவதற்கு யாரெல்லாம் உனக்கு தடங்கல்களாக இருந்தார்களோ அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி செல்லப் போகிறார்கள். இனி ஒருபோதும் உன்னை எந்த ஒரு தொந்தரவும் அவர்கள் செய்ய முடியாது. அவர்களை உன் வாழ்க்கையில் நான் இனி அனுமதிக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய தவறை எல்லாம் உணர்ந்து திரிந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு இனி வரக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சமாவது குறையும். ஒருவேளை தன்னுடைய தவறை உணராமல் தான் செய்வது சரிதான் என்று திமிராக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்பதை ஊரே பேசும். அப்பொழுது நீயாக அதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே, நான் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருக்கிறேன். உன் இல்லத்திற்கு காவலாகவும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை மீறி யார் ஒருவரும் உனக்கு கஷ்டங்களை அவ்வளவு எளிதில் கொடுத்து விட முடியாது. என் அன்பு பிள்ளையே, நீ ஆரம்பத்தில் ஒரு தவறு செய்து விட்டாய். இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் போதே அதை அப்படியே ஏற்றுக்கொண்டது உன்னுடைய தவறு. அன்றே நீ இவர்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை புகட்டி இருக்க வேண்டும். நீ என்னை காயப்படுத்தினால் ஒரு நாளும் நான் காயமடைய மாட்டேன் என்று அவர்களுக்கு நீ என்றோ புரிய வைத்திருக்க வேண்டும். மாறாக நீ என்ன செய்து விட்டாய் தெரியுமா? நாம் இவர்களை பாவம் பார்த்து மன்னித்து விட்டு விடலாம் என்று நீ அவர்கள் மீது இரக்கத்தை காட்டிவிட்டாய். ஒருவருக்கு நீ பாவம் பார்த்தாலும் இரக்கத்தை காட்டினாலும் அந்த நபர் தவறான நபராக இருக்கும் பொழுது உன்னையே அவர்கள் நடுத்தெருவில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா? இதற்கு மேலும் இது போன்ற நபர்கள் மீது நீ இரக்கப்படாமல் உன்னுடைய காரியம் வெற்றி பெறும் வரை நீ எந்த பக்கமும் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாமல் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். நடந்து முடிந்தவையெல்லாம் நடந்து முடிந்தவையாகவே இருக்கட்டும். அதையெல்லாம் உன் அப்பன் உன்னிடத்தில் நினைவுபடுத்துவதற்காகத்தான் இதை சொன்னேன். அதை இனி மாற்ற முடியாது அல்லவா? இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் தெளிவாக உணர்ந்து அதன்படி நீ நடக்க வேண்டும். என் செல்ல பிள்ளையே, இந்த அப்பன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கெட்ட மனிதர்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுவார்கள். உன் காலடியில் விழுந்து சிலர் மன்னிப்பினையும் கேட்பார்கள். உன்னுடைய உதவியை நாடி வர வேண்டிய காலகட்டம் நிச்சயமாக மற்றவர்களுக்கு வந்துவிட்டது. இத்தனையும் சொல்லுகின்ற உன் அப்பன் இவையெல்லாம் நடப்பதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயத்தை நடத்தப் போகிறேன் தெரியுமா? நீ நல்ல நிலைக்கு வரப்போகிறாய். நீ நினைத்த லட்சியத்தை அடையப் போகிறாய். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது. எந்த ஒரு விஷயத்தை நோக்கி உன்னுடைய பயணம் இருந்ததோ அந்த விஷயம் உன் கைகளில்
நிச்சயமாக வந்து சேரப்போகிறது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு அதிகமான சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கப் போகிறது. இனி ஒரு நாளும் உனக்கு கஷ்டம் என்ற சொல்லே இருக்கப் போவது இல்லை. உன் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக போகின்றது. உனக்கு நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்குகள் இருக்கிறதா? அதுவும் விரைவிலேயே முடியப் போகின்றது. உன்னுடைய உடல்நிலை சரியாக போகின்றது. உனக்கு வரவேண்டிய பணம், சொத்து எல்லாம் உன் கைகளிலே வந்து கிடைக்கப் போகிறது. என்னை நம்பி இருக்கின்ற என் பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்த அவசியமில்லாத ஒரு நிலைதான் வரப்போகிறது. என் பிள்ளையே, இனி எதை நினைத்தும் நீ வருந்தக்கூடாது. இனி உனக்கு நடக்கக்கூடியது எல்லாம் நன்மைக்கே என்று புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் நீ கடந்து வந்து கொண்டே இரு. உன்னோடு இருந்து கொண்டு இந்த அப்பன் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வேன். உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் நான் பெற்று தருவேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் செல்ல பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.